இன்னொரு கிராமத்துல சுதாகர்ங்கிறவரு சொந்தமா ஒரு வெங்காய பக்கோடா கடை ஒண்ண போட்டிருந்தாரு. அந்த கடைக்கு ஒரு பொண்ணையும் வேலைக்கு சேர்த்திருந்தாரு. வாங்கம்மா வாங்க, வெங்காய பக்கோடா வெங்காய பக்கோடா எல்லாம் ருசியா இருக்குமா, வந்து சாப்பிட்டு பாருங்க, வாங்க வாங்க. நல்லா புதுசா ஃப்ரெஷ்ஷா போட்ட வெங்காய பக்கோடா, வாங்கம்மா. என்னங்கய்யா வெங்காய பக்கோடா கடை போட்டாச்சு போல. ஆமா, என்ன வழக்கம் போல ஒரு பொண்ணு வேலை பார்க்குமே, அந்த பொண்ணை காணா இன்னைக்கு, எங்க போச்சு? அட ஏமா நீ வேற கேக்குற? அந்த பொண்ணு வேலைக்கு சேர்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சரியான நேரத்துக்கு வரதே கிடையாது. நானும் எத்தனையோ முறைய சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இப்போ வரைக்கும் சரியான நேரத்துக்கு வர மாட்டேங்கிறா. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். இந்த பொண்ணுக்கு தினமும் சொல்ல வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவை எடுப்போம். ஒன்று சரியா வரட்டும், இல்லைன்னா வேலையை விட்டு போட்டோம். நம்மளால சும்மா தாங்கிக்கிட்டு உக்காந்துருக்க முடியாது. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். ஐயா விடுங்கய்யா, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போய்விட்டு தான் அந்த வேலைக்கே வருது தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும்? தனியாக அது வாழ்க்கையில் வாழ்றது எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த பொண்ணை பார்த்தா தெரியும். என் வீட்டு பக்கத்தில் தான் குடியிருக்கிறா. பாவமாக கிடக்கும், விட்டுருங்கய்யா, எதுவும் சொல்லிக்கிறாதீங்க. ஏமா அதுக்குன்னு இவங்களுக்கு பாவம் பார்த்துட்டு என் பொழப்ப நான் விட முடியுமா? என் பொழப்புக்கு சரியா வரணும்லம்மா. நான் பணம் கொடுக்குறேன்ல, சும்மாவா இவ்வளோ வேலைக்கு வச்சிருக்கிறேன்? நான் சரியா வேலைக்கு வரணும்ல. ஐயா மன்னிச்சிருங்கய்யா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வேலைக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேயா, அதனால தான் ஐயா. மன்னிச்சிருங்க. இனிமேல் நாளையிலேருந்து கொஞ்சம் சரியான டயத்துக்கு வந்துடுறியா? எத்தனை நாளைக்கு தான் இதே கதை கட்ட போறியோ எனக்கு தெரியலம்மா. நானும் எத்தனையோ நாள் பார்த்துட்டேன், இன்ன வரைக்கும் நீ இந்த மாதிரியே தான் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்க. மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வேலையை வந்து நீ சரியாக செய்யணும்ல. ஐயா தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை ஏற்றுக்கங்க. இனிமேல் கரெக்டாக வந்து நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். தயவு செஞ்சு நீ வேலைக்கு வேலைன்னு சொல்லிடாதீங்க. ஏப்பா பாவம் அந்த பொண்ணு விடு, இனிமேல் வேலைக்கு சரியா வந்து போடுவா. தயவு செஞ்சு அவளை வேலைக்கு விட்டு அனுப்பிடாதப்பா. பாவம் ஒத்தையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த அம்மா சொன்னாங்கன்ற காரணத்துக்காக விட்றேன். இனிமேல் நீ வேலைக்கு லேட்டா வந்தேன்னா அப்புறம் நான் வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன். என்ன நீ எதுவும் கேட்க கூடாதுமா, சரியா? அவரும் அந்த மாதிரி வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. ஏன்டி தினமும் லேட்டா வந்து இந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிற? ஒழுங்கா சரி வர வேலைக்கு வரப்பாரு, நான் கிளம்புறேன். என்ன ஏம்மா நல்லா சூடா வெங்காய பக்கோடா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டு கொடுமா சாப்பிட்றதுக்கு. இந்த இடத்துல சாப்பிட்றது கூட என்ன? இந்தா தரேம்மா, கொஞ்ச நேரம் இருங்க, நல்லா சூடா போட்டு தரேன் இருங்க. அந்த வந்த ரேகாவும் நல்ல வெங்காய பக்கோடாவை சூடா போட்டுக்கிட்டு இருந்தா. ஏம்மா ரேகா, உன் வெங்காய பக்கோடா வாசனையே மணக்குது பார்த்துக்க. சூப்பரா செய்வ போட்டிருக்கேம்மா. சரி கொஞ்சம் எனக்கு வெங்காய பக்கோடா நல்லா சூடா போட்டு கொடுமா. அவங்க அந்த வெங்காய பக்கோடாவை போட்டுட்டு இருந்த நேரம் பார்த்து இந்த பாட்டி வேகமா அந்த வெங்காய பக்கோடாவை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஐயோட கடவுளே, இந்த அம்மா என்ன திருடிட்டு போயிட்டாங்க. சரி, நான் நல்லவங்கன்னு நினச்சி தானே பொறுமையாக நின்றுட்டு இருந்தேன். ஐயோ கடவுளே, நான் கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒரு தட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்களே. ஐயோ போச்சு. ஓனர் ஏற்கனவே என் மேலே கோவமாக இருக்காரு. இதில் இதை வேற சொன்னால் ரொம்ப கோவப்படுவார். நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நமக்குன்னு நேரம் அப்படி வந்துருச்சேச்சா. என்ன எவ்வளவுமா வித்த? என்ன அதுக்குள்ள ஒரு தட்டு முழுக்க வித்துட்டியாக்கோ? பரவாயில்லையே, வியாபாரம் பண்றதுல நல்லா யுக்தி கத்துக்கிட்ட போல இருக்கே. ஆமா, பணம் எவ்வளோ ஆச்சு? கொண்டா. ஐயோ ஐயா, இந்த தட்டு முழுக்க நான் வியாபாரம் பண்ணலை. இங்கே திரும்பி வெங்காய பக்கோடா போடலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு அம்மா ஒரு தட்டு நிறைய வெங்காய பக்கோடாவை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. நான் சாதாரணமாக வாங்க வந்திருப்பாங்க தான் நினச்சேன். அவங்க திருடிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதியா. மன்னிச்சிருங்க. நான் அசந்த நேரம் பார்த்து அந்த அம்மா தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் காசு பூரா இப்படி கறியாக்கிட்டு இருக்கிறியே, ஒன்னத்துக்குமே ஆக மாட்டியா நீ? வேலையும் ஒழுங்கா பாக்குறது கிடையாது. ஒரு கூறுவார் கூட இல்லையா உனக்குது? ஒரு அம்மா ஒரு தட்டு நிறைய தூக்கிட்டு போயிருக்கு, அது வரைக்கும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கியா? நீ தானே உன்னோட கவனக்குறையோட விட்ட. உன் சம்பள காசுல இருந்து இதை பிடிச்சிக்குவேன், அவ்வளவுதான் பாத்துக்க. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நானும் போனா போது விட்டா இப்படியே நீ கவனக்குறைவால எவ்வளவு இதை வீணடிச்சிருக்க. அவளும் ரொம்ப சோகத்தோடையே நின்றுட்டு இருந்தா. ஒரு வழியா ராத்திரியும் ஆச்சு. ராத்திரி ஆனதுமே சீக்கிரம் அவ இன்னொரு வேலைக்கு கிளம்பணும்னு ரெடி ஆனா. ஐயோ இவரை வேற என்ன காணா? சீக்கிரம் மணி வேற 7 ஆயிருச்சு. நான் இன்னும் வேலைக்கு வேற போகணுமே. இவரை வேற காணோம். வந்தா சொல்லிட்டு போலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாரு. ஐயோ என்னதான் பண்ண முடியும் தெரியல. ஐயா கடையை பார்த்துக்கோங்க ஐயா, நான் கிளம்புறேன். மணி 7 ஆயிடுச்சு. நான் இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு வேற போகணுயா. போயிட்டு 10 மணிக்கு தான் நான் வர முடியும். தயவு செஞ்சு கடையை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். என்ன? இதை பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா 8 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு போ. காலையில 1 மணி நேரம் லேட்டா தானே வந்த, அந்த 1 மணி நேரத்தை இப்ப பார்த்துட்டு போ. எனக்கு தெரியாதுப்பா. நீ வேற வீட்டுக்கு வேலைக்கு போனா எனக்கு என்ன? வேற வீட்டுக்கு வேலைக்கு போனா எனக்கு என்ன? எனக்கு ஏன் வேலை சரியா நடக்கணும். உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல, அதுக்கேத்தாப்புல வேலையை ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா 8 மணி வரைக்கும் நீ வேலை பார்த்துட்டு போ.
ஐயா என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? காலையில 1 மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல, இனிமேல் சரியா வந்துடுறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னங்கய்யா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த கடை ஓனர் எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கவே இல்லை. அவளை 8 மணிக்கு தான் வேலையை விட்டே அனுப்புனாரு. சரி சரி, மணி ஆயிடுச்சு, நீ கிளம்பு. இனிமேல் நீ லேட்டாக வந்தா இப்படி தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக தான் விடுவேன். அப்பதான் இனிமேல் நீ சரியா வருவ. கிளம்புமா, கிளம்பு. இந்த பொண்ணெல்லாம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வேலை வாங்கினாதா அடுத்த தடவை வேலைக்கு சரியா வருவா. இல்லைன்னா நம்மளை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அந்த பெரியவர் காலையில ஆனதுமே வழக்கம் போல கடை எடுத்து வைக்க வந்தாரு. இன்னைக்காத ஆளுக்கு முதல்ல முன்னாடி வந்து நின்றுப்பான் பார்த்தா இன்னைக்கும் காணாம பாத்தியா? இவளுக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வராது. சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அந்த பெரியவர் வழக்கம் போல தன்னோட கடையை ஆரம்பிச்சாரு. ஆனா ஒருத்தர் கூட வரவே இல்லை. அங்க வேலை செஞ்ச பொண்ணும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. வாங்க வாங்க, காலேருந்து ஒருத்தர் கூட வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. சரி, வெங்காய பக்கோடா போட்டு தரவா? நல்லா வாங்கி சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு நல்லா மொறுன்னு வந்திருக்கு பார்த்துக்கங்க வெங்காய பக்கோடா. தரவாம்மா ஒரு தட்டு? ஐயா இன்னைக்கு காசு போட்டு தான் வாங்கி திங்கன்னு போல இருக்குதே. இன்னைக்கா திருடிட்டு ஓடிடலாம் பார்த்தா இந்த ஆள் நிற்கிறியா? இந்த ஆள் ரொம்ப கவனமா இருப்பானே. சரி, வாங்கியே தின்ட்டு போயிடுவான். சரியா, 10 ரூபாய்க்கு கொடுங்க சாப்பிட்றதுக்கு. இந்த 10 ரூபாய்க்கு சூடா போட்டு தரேம்மா, கொஞ்சம் பொறுமையாயிரு. அங்க வந்த பாட்டி அந்த வெங்காய பக்கோடாவை வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு நாள் முழுக்குமே அந்த பொண்ணு வரவே இல்லை. அவரும் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா நைட்டும் ஆச்சு. நைட்டு கரெக்டா 6 மணி போல அந்த பொண்ணு அந்த கடைக்கு திரும்பவும் வந்தா. ஏமா, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? காலையில 7 மணிக்கு வர சொன்னா நீ என்னம்மா நைட்டு 6 மணிக்கு வர்ற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வேலையை விட்டு போ தயவு செஞ்சு. இனிமேல நீ வேலைக்கு வேணாம்ப்பா. ஐயா, இனி நீங்க கவலையே பட தேவையில்ல. இனிமேல் 7 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, நான் நின்று வேலை பார்க்க தயாரா இருக்கேன். ஆனா நான் நைட்டு மட்டும் வருவேன். அதை பார்த்துக்கோங்க. நீங்க நைட்டு எனக்கு எவ்வளவு குறைச்சி சம்பளமா கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு 100 ரூபாய்க்கு கூட வரேன் வேலைக்கு. என்னம்மா ஆச்சரியமா இருக்குது? நைட்டு வேலைக்கெல்லாம் போவேன்னு சொல்லுவியே, இப்போ போறது இல்லையாக்கும்? சரி சரி, அதுவும் நல்லதுதான். காலையில கூட கடையை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் ராத்திரி மட்டும் நீ வந்து கடையை பார்த்துக்க. என்ன, நைட்டு நாளையிலேருந்து 11 மணி வரைக்கும் போடலான் இருக்கேன். அது கூட நல்லதுதாயா. 1 மணி வரைக்கும் போட்டா கூட நான் பார்த்துக்க தயாரா இருக்கேன். நீங்க இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை. எப்பவும் வாங்கி சாப்பிட்ற பாட்டி அந்த வழியா வந்தாங்க. ஐயோட கடவுளே, இந்த பொண்ணு இங்கே நின்றுட்டு இருக்கிறா. இந்த ஆளுக்கு நடந்ததெல்லாம் தெரியுமா தெரியாதான் தெரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பேசாட்டு இந்த ஆள்கிட்ட சொல்லாமே போயிடுவோம். பக்கத்தில் இவன் நின்றுட்டு இருக்கிறா. நம்மளே தான் பண்ணாலும் மன்னிப்பிடுவா. ஏம்மா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா? வழக்கம் போல் வாங்கி சாப்பிட வருவா. இன்னைக்கு காலையிலேருந்து காணா. வாமா, வாங்கி சாப்பிடுவா. நல்லா பக்கோடாலாம் நிறையா தான் இருக்குது. வாமா. ஏன் தயங்கி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற? வந்து சாப்பிடுவா. என்னங்கம்மா பாக்குறீங்க? வாங்க வாங்க, வெங்காய பக்கோடா சூடா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. இல்லைம்மா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். எனக்கு இப்போ பசி இல்லை, நான் கிளம்புறேன். என்ன என்னங்கய்யா இது? சொல்ல சொல்ல இந்த அம்மா இப்படி போயிட்டாங்க. எப்பவுமே வந்து சாப்பிட்றவங்க தானே, இன்னைக்கு எப்படி தயங்கி நின்றுட்டு இருக்காங்க தெரியல. சரி விடுங்க, அவங்களோட இஷ்டம். அதுதான் எனக்கும் தெரியல. எப்போவுமே இந்த அம்மா நல்லா ருசியாக வந்து வாங்கி சாப்பிட்டு போகும். இன்னைக்கு என்னமோ பார்த்தோமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்குது. என்னவோ அவங்கவுங்களுக்கு தெரியும். சரி, நம்ம கடையை பார்ப்போம். அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல கடை முடிஞ்சதுமே அந்த பொண்ணு கிளம்பி போனா. இனிமேல் இப்படி நைட்டே வரட்டும். நைட்டு வேலை பார்த்தா நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் பெசாட்டு நைட்டே வரட்டும் இனிமேல் இந்த பொண்ணு. காலையில அந்த பெரியவர் கடை போட்டதுமே முதல் வேலையை அந்த பாட்டி வேக வேகமா ஓடி வந்தாங்க. ஏமா, உன்னை கேட்கணும்னு நினச்சேன். நேற்று என்ன வெங்காய பக்கோடா தானே சாப்பிட வந்த? அப்புறம் ஏமா சாப்பிடாம ஓடிட்ட? ஏன் என்னை பார்த்தா பயமா இருக்குதா? அப்படி ஓடுற? ஐயோ, நான் சொல்றத கேளுப்பா முதலையே. தயவு செஞ்சு அந்த பொண்ணை வேலைக்கு வேணான்னு சொல்லிவிடு. அந்த பொண்ணு முந்தா நேற்று உன் கடையிலேருந்து வந்தால, அப்போவே அவள் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாப்பா. இறந்து போயிட்டு எப்படி நேற்று உன் கடையில் வந்து வேலை பார்த்தான்னு தெரில. அதை பார்த்து பயந்து போய் நான் ஓடியே போயிட்டேன். என்னம்மா சொல்கிற? அந்த பொண்ணு இறந்து போயிருச்சா? ஐயோ, அதனால தான் பகல் முழுக்க வேலைக்கு வராமல் நைட்டு வந்துச்சா? என்னம்மா இப்படி சொல்கிற? அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே. ஒரு பேய் கூடயா நான் நின்றுட்டு இருந்தேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? திரும்பவும் நைட்டு வந்துருச்சுன்னா பயமாக இருக்குதே. எப்படி நைட்டு வராமல் நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் எப்படியாச்சும் நீ வேலைக்கு வேணாம்னு. ஐயோ, அந்த பொண்ணை ஏதாவது சொல்லி வேலையை விட்டு நிப்பாட்டிடு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு கோவத்துல தான் இருக்குது தெரியுமா? நீ வேலைக்கு லேட்டாக விட்டியாம்ல, அந்த கடுப்புல தான் அந்த பொண்ணு வேக வேகமாக நடந்து வந்திருக்கிறா. அப்போதான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கிறா. இப்போ நைட்டு வந்தது அந்த பொண்ணோட ஆத்மா தான்ப்பா. தயவு செஞ்சு எப்படியாச்சும் அந்த பொண்ணுகிட்ட தப்பிச்சிரு. அங்க இருந்த ஒரு காலையிலே ஃபோன் போட்டு அந்த பொண்ணை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ராத்திரி திரும்பவும் அந்த பொண்ணு அந்த கடைக்கு வந்தா. என்னங்கய்யா நீங்க என்னைய வேலைக்கு வர வேணாம்னு சொன்னா நான் வராம இருந்துருவேனா? உங்களுக்கு தான் நேரம் தவறாம வேலைக்கு வர்றதுனா ரொம்ப பிடிக்குமே. இனிமேல் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். உங்க கடையில காலை முழுக்க நான் வேலை பார்த்துட்டே தான் இருக்க போறேன் இல்லையா?
ஐயோ என்னை விட்டுரு தயவு செஞ்சு. நான் இனிமேல் இந்த பக்கத்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எப்படியாச்சும் நான் ஊர் பக்கம் பார்த்து ஓடி போயிடுறேன். இந்த வண்டியை கூட நீ வச்சுக்க, நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் என்னைய மட்டும் எப்படியாச்சும் விட்டுரு தயவு செஞ்சு. எதுவும் பண்ணிடாத, என்னை உயிரோடு விட்டுரு. அதை எப்படிடா போக முடியும்? அதை எப்படி போக முடியும்? என்னைய பாடா படுத்துனனால தானே நான் வேகமாக போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனேன். இன்னைக்கு நான் உன்னைய சும்மா விட்டுருவேனா? இனிமேல் உன் கடையில் தினமும் வேலை பார்க்க போகிறேன். நீ ஏன் கூட வேலை பார்த்து தான் ஆகணும். இதே இடத்துல நீ நானும் ஒன்றா வேலை பார்ப்போம். ஐயோ அம்மா, தெரியாம பண்ணிட்டேன். இதை கடையவே நீயே வச்சுக்க. நான் இனிமேல் இந்த பக்கத்தே வரமாட்டேன். இனிமேல் பக்கோடா வேணாம், டக்கோடாவும் வேணாம். நான் ஓடியே போயிடுறேன், நீ விட்டுருமா. அப்படியா? அப்போ இந்த கடையை என்கிட்ட விட்டுட்டு போ. இந்த பக்கோடா கடையை நான் பார்த்து நான் சம்பாரிச்சுக்கிறேன். இங்கேருந்து போ. இனிமேல் யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது. போடா. அவர் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி போனாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.